நேற்றைய தினம் அதில் போய் 4 மதுரை பயில்வான்கள் 4 பேரும் போய் ஏறி அதில் உட்காந்து அங்கே அந்த முருகர் விழா அப்படின்னா, நான் தெரியாமல் கேட்குறேன், முருகரை நீங்கள் எங்களுக்கு அறிமுகப்படுத்துறீங்களா? கோடான கோடி மக்கள் தங்களை வருத்தி கொண்டு வழியெல்லாம் நடந்து பழனிக்கு தைப்பூசம் போகிறத பார்க்குறோம். சூரசம்ஹாரம்னு சொல்லி திருச்செந்தூரில் கோடான கோடி மக்கள் கூடுறத பார்க்குறோம். தமிழ் கடவுள் என்றும் மக்கள் வணங்குகிறார்கள். அதை வணங்க வேணான்னு தடுத்ததில்லை. அதில் பிரச்சனைகளை தந்தை பெரியார் சொன்னார். ஒரு காலத்தில் சட்டை இல்லாமல் உடம்போட தவளை சுற்றிக்கிட்டு போன காலங்கள் உண்டு. உயர்ந்தோர் தாழ்ந்தோர் தீண்டப்படாதவோர் என்கின்ற நிலைமையெல்லாம் ஏற்பட்ட பொழுது தானே தந்தை பெரியார் குரல் கொடுத்தார்கள். பேரறிஞர் அண்ணாவும் அதற்கு பின்னால் அதை நிறைவேற்ற துடித்தார், ஆட்சி கட்டிலில் அமர்த்தினார். என்னங்க அநியாயமாக இருக்குது? அங்கே போய் மேடையில் உட்காந்துட்டு தந்தை பெரியாரை அவமானப்படுத்தி பேசுகிறார்கள், பேரறிஞர் அண்ணாவை அசிங்கப்படுத்தி பேசுகிறார்கள்னு சொல்கிற இடத்துல நான் முதல்ல பார்க்கல, நான் அப்புறமா தான் அதை டிஸ்பிளே பண்ணது தெரியும். அறிவாளி இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டல, டிஸ்பிளே பண்ணதை போட்டு காமிச்சாச்சு. இல்லை வெளியே போக வேண்டியது தானே. அப்புறம் என்ன, அப்புறம் கூட்டணியில் இருக்கணும்னு அவசியம் இல்லை உனக்கு?